Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. தாவேக்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை. தொடர்ந்து அவர் ஆரம்பத்தில் காலை மாலை என இருவேளையும் ஆஜராகி கையெழுத்து போட்டு வந்த நிலையில் அவரிடம் விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது இரண்டாவது நாளாக அவர் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. இதனால் சட்ட நடவடிக்கைக்கு காவல்துறை தயாராகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம். இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. இரண்டாவது நாளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. உயர்நீதிமன்றத்தின் முன்ஜாமீன் பெற்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காலை மாலை என 2 வேளைகளிலும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு வந்த நிலையில் நேற்று 2 வேளையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் அவர் ஆஜராகவில்லை. இன்று 3வது வேளையாக இன்றும் ஆஜராகாததால் போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாவேக அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டியது தொடர்பான வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமாருக்கும் திருவல்லிக்கேணி போலீசார் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட்டு ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில பரபரப்பாக பேசப்படும் இந்த வழக்கு ஒருபுறம் இருக்க, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மற்றொரு வழக்கில் டாஸ்மாக் நிறுவனத்தின் அந்த முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனு மீதான விசாரணையில் அவருக்கு இருதரப்பு வாதங்களையும் விசாரித்து முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார்கள். உடனடியாக அவரை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிற நிலையில இவர் கையெழுத்திட்டு வந்த திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேற்று காலை தினம் வருவார் என எதிர்பார்க்கப்படுது. 2 வேளையும் வரவில்லை. அதற்கு பதிலாக அவரது சகோதரர் கையெழுத்திடும் போது நேற்றைய காலை அவர் உடல்நிலை சரியில்லாதால் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் என்பது குறித்தான தகவலும் கிடைக்கப்பட்டது. மாலை அவர் கையெழுத்திட வரும்போது அசோக்குமார் எனது அண்ணனை பற்றி எனக்கு தெரியாது என்றும் நிருபர்களிடம் தெரிவித்துவிட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில தற்போது இதுவரை அவர் கையெழுத்திட வரவில்லை என்பதால் செந்தில் பாலாஜி தலைமறை வகித்தாரா அல்லது வேறு ஏதேனும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் 3 வேளை இதுவரை கையெழுத்திடவில்லை என்பதால் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து திருவல்லிக்கேணி போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சசிதரன். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.